ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹெச்எஃப் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பாவாடை சட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்று வந்து ஃபோல்டிங்லேயும் ஒன்று வந்து ஃபோல்டிங் இல்லாமல் போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து 1.5 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் விட்டுருக்கேன். அண்டு ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்கோலுக்கு வந்து 4.5 இன்ச் வந்து ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு வந்து இப்போ வந்து கர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் பாடி பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். வித் சீம் அலவன்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களோட ஹைட் ப்ளஸ் 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சட்டை எந்த அளவுக்கு வேணுமோ அதோட அளவுக்கு நீங்கள் எடுத்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கீழேருந்து 4 இன்ச் வந்து நான் வந்து ஓப்பன் விட போகிறேன். 2 இன்ச் வந்து மடக்கி அடிக்கிறதுக்கும் அண்ட் 2 இன்ச் வந்து தான் வந்து அந்த ஓப்பன் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல வந்து க்ராஸாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 7 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு 22, 23 அப்படிங்கிற பாடி மெஷர்மெண்ட் உள்ள எல்லா கிட்ஸுக்குமே கரெக்டாக இருக்கும். ஹைட் மட்டும் நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த 1.5 இன்ச் வந்து பேக் சைடு வரும். ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கீழேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அடிக்கிறதுக்கு விட்டுட்டு பேக் சைடுக்கு வந்து 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அண்டு ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்க அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதோடய ஷேப் வந்து நான் வந்து போட் நெக் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நான் வரைஞ்சிட்டேன். அந்த பேக் நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து பேக் நெக்கோடது. ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட மெஷர்மெண்ட் தான் நம்ம கட் பண்ணணும். பேக் நெக் வந்து எப்போவுமே மேலே இருக்கும், ஃப்ரண்ட் நெக் தான் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு போட் நெக் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ போட் நெக்குக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். பேக் வந்து ஓப்பனாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்கிற பார்ட் எடுத்து வச்சுட்டு நான் வந்து நல்ல ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ட்ரேஸ் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையுமே லைனிங்லேயே நம்ம போட்டுட்டாங்காட்டி நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டிங் பார்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸ் போட்டுட்டு நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து டோட்டல் ஹைட்டாக எடுத்துருக்கிறேன். அண்டு பஃபுக்கு வந்து 4 இன்ச் அண்ட் வந்து ஆம்ஹோல் வந்து 6 இன்ச் அண்ட் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஹேண்டோட ஹைட் வந்து 3 இன்ச், 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். மேலே வந்து 1.5 இன்ச் வந்து பஃபுக்காக கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ஏஹோட ஹைட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2 இன்ச் கொடுத்து தான் அந்த கர்வ் கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே அந்த கர்வ் வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பஃபுக்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வரும். கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் நம்ம அடிச்சிருவோம். மேலே இருக்கிறது வந்து பஃபுக்கு வந்துடும். இதை அப்படியே நம்ம வந்து நல்ல துணியில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட், பேக் அண்ட் வந்து ஹேண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவாடையோட பார்ட் எடுத்துக்கலாம். உங்களோட ஆக்சுவல் ஹைட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஓவரால் ரன்னிங் மெட்டீரியல் இருக்கிறங்காட்டி பார்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை நான் எடுத்துகிட்டு அண்ட் மடிச்சடிக்கிறதுக்காக வந்து இது குழந்தைங்க வந்து வளர்கிறவங்க. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து 8 இன்ச் எடுத்துக்கிறேன். பெருசாக அவங்க ஒவ்வொரு ஃபோல்டிங்காக வந்து பிரித்து விட்டாங்கனாலே போதும். ஸோ அதனால் 8 இன்ச் நான் எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவல் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோல்டிங்கானதோ இல்லை வந்து மடிச்சடிக்கிறதுக்கானது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து மேலே அட்டாச் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 2 ஃபோல்டு வரும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஹைட். மேலே வந்து 1/2 இன்ச் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ பாடிஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து 8ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வர மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரிஜினல் ஹைட் என்னென்னா 27 இன்ச். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரித்த மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எனக்கு வந்து பிரித்த மெஷர்மெண்ட்டில் வந்து 4 இன்ச் வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைடு அண்ட் ஓப்பன் சைடு 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் 2யும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து லைனிங் வந்து ஷார்ட்டேஜ் வராது. அண்ட் இதுக்கு அளவாக ப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம எப்போவுமே இந்த கர்வ் வந்து கொடுக்கணும். இல்லாட்டி கீழே வந்து தொங்குனாப்பில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கர்வ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாடிஸ் கட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். அண்டு ஹைட் வந்து ஏஹெச்சோட ஹைட் பார்த்திங்கன்னா எகெயின் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் சைடில் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப் கொடுத்து கர்வ் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும் பாடிஸை பொறுத்தளவுக்கு. இன்கேஸ் நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கூட நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும். பாடிஸோட ஹைட் பார்க்குறதுக்கு வந்து உங்களோட ஃப்ளோர் லென்த் அளவுலேருந்து ஸ்கர்ட் பார்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாடிஸ் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு 12 இன்ச் வந்து என்னோடய பாடிஸ் பார்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே 7 இன்ச் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வெட்டி அந்த கர்வ் கொடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் அதுலேயும் அதே மாதிரி தான் 1.5 இன்ச் வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா அதுலேயே நான் விட்டுட்டேன். கட்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சம் நெக் டிசைன்ஸும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.